புதையலின் புதிர். பண்டைய சோழ பேரரசு காலம் அது. அரண்மனை காவலாளர்கள் யாரோ ஒருவனை துரத்தி செல்கிறார்கள். மக்களுடன் மக்களாக அவன் கலந்த நிலையில் காவலாளர்கள் அவனை நாலா பக்கமும் தேடினார்கள். கையில் சிக்கவில்லை. வெறும் கையோடு அரண்மனைக்கு திரும்பிய வீரர்கள் ராஜகுருவிடம் மேல்கண்டவாறு கூறத் தொடங்கினார்கள். அவன் வேகமாக பாய்ந்து மக்களுள் கலந்து விட்டான். நம் ஆட்களை சொல்லி நான் அவனை தேடி வர சொல்லியிருக்கிறேன் என்று. ராஜகுரு மௌனமாக வீரரிடம் அப்புதையில் இருக்கும் அறைக்கு பாதுகாப்பை பலப்படுத்த சொன்னார். வந்தவன் ஏன் வந்தான், எதற்கு வந்தான் என்ற தெரியாத காரணத்தினால் முன்னெச்சரிக்கையாக தளபதியும் ராஜகுருவும் இதனை செய்ய சொன்னார்கள். புதையல், ஆம், சோழ அரசுக்கே உரிய புதையல் அது. அதை அவர்கள் பாதுகாப்பாக மறைத்து வைத்தனர். அரசரை தவிர்த்து வேறு எவராலும் அப்புதையலை காண முடியாத ஒன்று. அந்த புதையல் அவர்களுக்கு எல்லா தொழிலிலும் சிறக்க செய்து வருவதாக அவர்கள் எண்ணினார்கள். காலப்போக்கில் அப்புதையலின் கதைகள் மறைந்து போனது. யாரும் காணாத அப்புதையலின் கதைகள் உண்மைதானா? பல 100 ஆண்டுகள் கழித்து இன்று பழைய வரைபடம் ஒன்றை வைத்தபடி ஒரு இளைஞன் மறைந்த அப்புதையலை தேடி செல்கிறான். உடையுள்ளூரை சென்று அடையும் போது தன் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியோடும் சிறிதளவு படபடப்போடும் இருந்தான் பார்த்திவ். பேருந்து நிறுத்தும் இடத்தில் இருந்த டீ கடையை சென்று பார்த்திவ், நான் இந்த ஊருக்கு புதியவன், தங்குமிடம் ஏதாவது தெரியுமா என்று அங்கிருந்த ஒருவரிடம் கேட்டான். அதற்கு டீக்கடை உரிமையாளர் விவரமளிக்க ஊருக்குள் சென்று கடைக்காரன் சொன்ன வீட்டை அடைந்தான். வீட்டு உரிமையாளர்தான் அந்த ஊரின் தலைவர். அவரிடம் தன்னை பற்றிய தகவல்களை கூறிவிட்டு சாவியை பெற்றுக்கொண்டு தான் தங்குமிடம் நோக்கி சென்றான். வீட்டை சுற்றி பார்த்து முடித்தவுடன் ஊரை சிறிதளவு சுற்றி பார்க்கலாம் என்று கிளம்பினான். சுற்றி பார்த்து முடித்த நிலையில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பினான். வீடு திரும்பிய பார்த்திவ் ஏதோ யோசனையில் படுத்து உறங்கிவிட்டான். நடுவே பார்த்திவ் வேகமாக ஓடி வர யாரோ 4-5 பேர் அவனை துரத்தி வருகிறார்கள். அவர்கள் கையில் சிக்காமல் வேகமாக ஓடினான். யாரோ அவனை அழைப்பதை உணர்ந்த பார்த்திவ் கண்களை திறக்க அவன் தூக்கத்தில் இருந்து விழித்தான். அப்போதுதான் தன்னை துரத்தி வருவது போல் கண்டது கனவு என உணர்ந்தான். அவன் சென்று வீட்டின் கதவை திறக்க அங்கு 21 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் மதி நின்று கொண்டிருந்தாள். வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டுமா என ஐயா கேட்டு வர சொன்னதாக கூறினாள். அவனும் யோசித்துவிட்டு ஆமாம் என்று கூறினான். அவன் அவளிடம் ஊரை பற்றி சில கேள்விகள் கேட்டான். ஆரம்பத்தில் அவள் அதை சாதாரணமாக நினைத்தாலும் பார்த்திவ் கேட்ட கேள்விகள் அவளுக்கு சில சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தது. ஆனால் அவள் அதை பெரிதுபடுத்தவில்லை. மதி பார்த்திவை பார்த்து, உங்களுக்கு இந்த ஊரை பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நான் என் நண்பன் திலகரிடம் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கூறினாள். அவனுக்கு இந்த ஊரே அத்துப்பிடி என்றும் அவள் கூறினாள். பிறகு தன் வேலைகளில் ஈடுபட்டாள் மதி. தன் வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பும் நேரமானது. பார்த்திவ் எதையோ தன்னுடைய மொபைல் போனில் பார்த்தபடி இருந்தான். அவன் மதியிடம் காட்டுப்புற கோயிலை பற்றி கேட்டான். மதி அதிர்ச்சியுடன் அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டாள். அவன் மதியிடம் உண்மையை மறைக்க, நான் ஊருக்குள் வரும் பொழுது ஒருவர் பேசுவதை கேட்டேன் என்று அவளிடம் பொய் கூறினான். மதி அக்கோயிலை பற்றி அவனிடம் கூறாமல் அங்கிருந்து அவசரமாக வெளியேறினாள். அவள் செல்லும் வழியில் அக்கோயிலை பற்றி அவள் கேட்ட கதைகள் முழுவதையும் யோசித்து நடந்தாள். அவள் செல்லும் வழியில் திலகர் அவளை அழைக்க அவள் திடீரென அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தாள். திலகர் அவளிடம், எதை பார்த்து நீ இப்படி பயந்து நிற்கிறாய்? உன் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டதா என கேட்ட திலகரிடம் பார்த்திவ் அந்த கோவிலை பற்றி விசாரித்ததை கூறினாள். திலகரும் சந்தேகமாக அவன் ஏன் அக்கோயிலை பற்றி விசாரிக்கிறான் என அவளிடம் கேட்டுவிட்டு அவனும் யோசித்தான். நாள் காலை விடிந்ததும் பார்த்திவ் மதிக்காக காத்திருந்தான். மதி தன் வேலைகளை செய்வதற்காக வீட்டிற்கு வர பார்த்திவ் அவளிடம், என்னை திலகரிடம் அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டான். மதியும் யோசித்துவிட்டு சரி என்று கூறினாள். மதியும் பார்த்திவும் திலகரை சந்திக்க சென்றனர். திலகரிடம் பார்த்திவ் இந்த ஊரை பற்றியும் அதன் பழமைகளை பற்றியும் கேட்டுக்கொண்டான். பிறகு அந்த காட்டுப்புற கோவிலை பற்றியும் கேட்டான். திலகர் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் காட்டுப்புற கோவிலா என்று கேட்டான். பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்தபடி அவன் அக்கோவிலின் கதைகளை கூறினான்.
அந்த கோவில் காட்டின் நடுவில் அமைந்துள்ளது. அங்கு யாரும் செல்வதில்லை. அங்கு நடந்த சில மர்மங்களால் மக்கள் யாரும் அங்கு செல்வதில்லை என்றும் கூறினான். அப்படி அங்கு என்ன மர்மங்கள் நிகழ்ந்தது என கேட்டான் பார்த்திவ். மாலை வேளையில் அக்காட்டினுள் யாரேனும் சென்றால் அவர்கள் வீடு திரும்புவதில்லை. அவர்கள் எங்கு சென்றார்கள் என யாருக்கும் தெரிவதில்லை. இதுவரை அங்கு தொலைந்தவர்கள் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் கூறினான். இதை பெரிதாக பார்க்காத பார்த்திவ், நாம் அந்த கோவிலுக்கு செல்லலாமா என்று திலகரிடம் கேட்டான். பிறகு திலகர் ஆழ்ந்த யோசனைகளுக்கு பிறகு செல்லலாம் என்று கூறினான். அடுத்த நாள் காலை திலகர் பார்த்திவிடம், இன்று இரவு நாம் புறப்படலாம் என கூறிவிட்டு தற்காப்பிற்காக கையில் வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு கிளம்பினான். இரவு நேரம் நெருங்க பார்த்திவ் தனக்கு தேவையான பொருட்களோடு தான் கொண்டு வந்த பழைய வரைபடத்தையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் காட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். போகும் வழியில் யாரோ தங்களை கண்காணிப்பதாக உணர்ந்த பார்த்திவ் திலகரிடம் அதை கூறினான். திலகர் சுற்றுமுற்றும் பார்க்க யாரும் தெரியவில்லை, காட்டு விலங்குகளாக கூட இருக்கலாம் என்று கூறினான். இருவரும் மிக வேகமாக காட்டின் ஒரு பகுதியை அடைந்தார்கள். திடீரென அவர்களை சுற்றி ஏதோ ஒரு சலசலப்பு எழ இருவரும் சுற்றி பார்த்தனர். திலகர் பார்த்திவிடம் கண்ணை காட்ட இருவரும் வேகமாக ஓடினார்கள். யாரோ அவர்களை துரத்துவது போல் இருந்தது. அவர்கள் வெகுநேரம் ஓடிய பிறகு அங்கு அவர்களுக்கு ஒரு கல் மண்டபம் கண்ணுக்கு தெரிய இருவரும் அங்கு போய் சேர்ந்தார்கள். தங்களை துரத்தியது யார் என பார்த்திவிற்கு தெரியவில்லை. இருவரும் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் பார்த்திவிற்கு தான் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. அதை பற்றி யோசித்து அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். பார்த்திவும் திலகரும் ஓய்வெடுத்த பின்பு தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். திலகர் பார்த்திவிடம் இந்த ஊரை பற்றி சில சிறப்புகளை கூறிக்கொண்டு வந்தான். ஆனால் பார்த்திவ் தங்களை துரத்தியது யார் என மட்டும் யோசித்துக் கொண்டு இருந்தான். ஓடி வரும் பொழுது யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை. மண்டபத்தை அவர்கள் அடைந்த பின்பு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்பதை நினைத்து கொண்டு வந்தான். தான் பேசுவதை நிறுத்திவிட்டு திலகர் பார்த்திவிடம் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என கேட்க அவன் ஒன்றுமில்லை என்று கூறினான். தன்னிடம் புதையல் பற்றி சிறு குறிப்பு உள்ள புத்தகத்தை பார்த்து சில விவரங்களை தெரிந்து கொண்டான் பார்த்திவ். தங்களை துரத்தி வந்தது காட்டு கொள்ளையர்களாக கூட இருக்கலாம் என்று திலகர் கூறினான். காட்டு கொள்ளையர்களா, அது யார் என பார்த்திவ் கேட்க, அவர்கள் இந்த காட்டில் வாழ்பவர்கள், கொள்ளையடிப்பது கூட அவர்களுக்கு ஒரு தொழில்தான் என்றான். பார்த்திவ் ஏன் அவர்கள் கல் மண்டபம் தாண்டி வரவில்லை என கேட்டான். திலகர் அது அவர்கள் எல்லை இல்லை எனவும் அவர்கள் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் தன் கைவரிசைகளை காட்டுவார்கள் எனவும் கூறினான் திலகர். இனி அவர்கள் பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் என்று கூறினான். இருவரும் பேசியபடி செல்ல தூரத்தில் ஒரு கோவில் தெரிவதை பார்த்தான். பார்த்திவ் திலகரிடம் இதுதான் அந்த கோவில் என கேட்டுவிட்டு தன் கையில் வைத்திருந்த வரைபடத்தை பார்த்தான். திலகரும் இது என்ன என கேட்க இந்த கோவிலை பற்றிய வரைபடம் என கூறி முடித்தான். அவர்கள் நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் அந்த காட்டுப்புற கோவிலை அடைந்தார்கள். அவர்கள் கோவிலை அடையும் போது அவர்கள் அங்கு தனியாக இல்லை என்பதை மட்டும் உணர்ந்தார்கள். அவர்களை சுற்றி ஏதோ ஒன்று உள்ளது என உணர்ந்தார்கள். காற்று திடீரென வேகமாக வீச ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் நிலைத்தடுமாறும் அளவிற்கு காற்று வீசியது. அவர்கள் அங்கும் இங்குமாக சென்று கோவிலின் முதற்படியை தொட எதிர்பாராமல் காற்றின் வேகம் குறைய ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் கோவிலின் வாயிற்கதவை அவர்களால் திறக்க முடியவில்லை. கோவிலின் வெளிப்புறத்தில் பார்க்கலாம் என தேடி சென்றார்கள். கோவிலை திறக்க சாவி. இருவரும் கோவிலை சுற்றி பார்க்க அங்கு அவர்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை. இருவரும் துவண்டு போய் கோவிலின் அருகே அமர்ந்திருக்க பார்த்திவ் தனது புத்தகத்தை புரட்ட அதிலிருந்து அவனுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. திலகர், நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் உள்ளது என கேட்டான். இந்த புத்தகம் பழங்கால ரகசியங்களை அடக்கிய புத்தகம் என்று கூறினான். அந்த சிறுகுறிப்பு புத்தகத்தில் அந்த கோவிலை திறப்பதற்கான சாவி அந்த கோவிலின் அருகே இருந்த ஒரு பாழடைந்த கிணற்றில் இருப்பதாக இருந்தது. இருவரும் அந்த கிணற்றை அடைய அது வறண்ட கிணறாக இருந்தது. இருவரும் அந்த கிணற்றினுள் இறங்கி தேடினார்கள். இருவரும் வெகுநேர தேடலுக்கு பிறகு அங்கு பதிக்கப்பட்ட கற்களில் ஒரு வித்தியாசத்தை காண இருவரும் அந்த கல்லை எடுக்க அந்த இடத்தில் ஒரு பெட்டி இருந்தது. அதை திறந்து பார்க்க இருவருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியே அடைந்தார்கள். ஆம், அந்த பெட்டியில் தான் சாவி உள்ளது. கோவிலை திறக்க சென்றனர். பிறகு கோவிலின் உட்புறத்தின் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கோவிலில் ஒரு ரகசிய அறை இருப்பதை புத்தகத்தில் பார்த்து கூறினான் பார்த்திவ். அவர்கள் கோவிலை சுற்றி பார்க்க அந்த கோவிலின் அடித்தளத்தை கண்டுபிடித்து அதன் வழியே செல்ல ஆரம்பித்தனர். அவர்களுக்கு அங்கு ஒரு ரகசிய அறை இருப்பதை பார்த்தார்கள். பார்த்திவ் மற்றும் திலகர் இருவரும் கவனமாக உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கொண்டு வந்த டார்ச் லைட் இருளை கடந்து சென்றது.
அவர்களின் காலடி சத்தம் எதிரொலிக்கப்பட்டு தூசி காற்றில் பறந்தது. திலகர் பார்த்திவிடம், இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? புத்தகத்தில் ஏதேனும் விளக்கம் உள்ளதா என கேட்டான். இந்த இடம் பல 100 ஆண்டுகளாக யாரும் செல்லாத இடமாக தோன்றுகிறது என கூறினான். உள்ளே செல்ல சில கல்வெட்டுக்கள் அங்கு இருந்தன. அதை பார்த்த திலகருக்கு ஒன்றும் புரியவில்லை. பார்த்து முன்னோக்கி செல்ல அங்கு சுவர்களில் பதிக்கப்பட்ட பண்டைய சிற்பங்கள் மீது தன் விரல்களால் தொட்டு பார்த்தான். அங்கு ஒரு விசித்திரமான சிற்பத்தை கண்டான். ஒரு பாம்பு சூரியனை சுற்றி சுருட்டப்பட்டுள்ளது போன்று இருந்தது. அவன் அதை மெதுவாக தொட்டு பார்க்க அது அழுத்தப்பட்டது. திடீரென்று தரைகள் நடுங்கியது. ஒரு கல் தூண் விலக ரகசிய அறையின் நுழைவாயில் திறக்கப்பட்டது.